உதாரணத்துக்கு நான் ஒரு நகையை வந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு போன வருஷம் நகையை கொண்டு ஈடு வைக்கிறேன், அதோட திருப்புற தேதி இந்த வருஷத்தோட முடியுது அப்படின்னா அங்கே ஊழியர்களோ இல்லை அப்ரைசரோ சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு இந்த வருஷத்தோட டேம் முடியுது, நீங்கள் வந்து நகையை திருப்புங்க, இல்லாட்டினா ஏலம் விட்டுருவோம், இல்லாட்டினா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தரேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நகைக்கான பணத்தை நான் போட்டு உங்கள் நகையை நான் திருப்பிக்கிடுறேன். உங்கள் நகை எவ்வளவு கிராம் இருக்கோ அந்த கிராமுக்கான ஒரு பழைய தங்க நகைக்கான கட்டணத்தை நான் உங்களுக்கு திருப்பி தந்துடுறேன், ஆனால் உங்கள் நகை கிடையாது, நகையை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இதன் மூலமாக அப்ரைசருக்கும் அந்த வங்கி ஊழியர்களுக்கு நகை போயிடுது. ஆனால் மக்கள் வந்து அந்த நகையை இழக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் இந்த ஆர்பிஐ கொண்டு வந்திருக்க புதிய ரூல்ஸால் பாதிக்கப்படுறாங்க. இன்னொரு மக்கள் வைக்கிற புகார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்கியில் வச்சா என்னைக்குனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அசலை நம்ம குறைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக வட்டியை கட்டி நம்ம வந்து நகையை திருப்பி எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தாங்க நாங்கள் ஏற்கனவே எல்லாரும் வந்து வங்கிக்கு போயிட்டு வந்தோம். ஆனால் இப்போது இந்த ஒரு புது ரூல்ஸ் கொண்டு வந்ததுனால நாங்கள் வந்து கந்து வட்டி கடைக்கே போயிடலாம் போல இருக்குது, அப்படி அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் தங்களோட வேதனையை தெரியப்படுத்திட்டு இருக்காங்க. ஆர்பிஐ இந்த புதிய ரூல்ஸை கொண்டு வர்றதுக்கு காரணமாக சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில வங்கிகள் வாடிக்கையாளர்களுக்கு தெரியாமலேயே அவங்களோட நகைகளை ஏலம் விட்டுறாங்க. இது மட்டும் இல்லாமல் நகை மதிப்பீட்டில் கூட இன்னும் கொஞ்சம் வெளிப்படை தன்மை இருக்கும், முறைகேடுகளை தவிர்க்கலாம், அதனால தான் இந்த புதிய ரூல்ஸை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ சொல்கிறாங்க. ஆனால் ஆர்பிஐ புதிய ரூல்ஸ் கொண்டு வந்தாலும் கூட அந்த பழைய சிரமங்களை விட இன்னும் கூடுதல் சிரமங்கள் தான் நாங்கள் சந்திக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறது தான் வாடிக்கையாளர் வைக்கிற ஒரு மிகப்பெரிய புகாராக இருக்குது. என்னதான் இருந்தாலும் ஆர்பிஐ கொண்டு வந்திருக்க புதிய ரூல்ஸால் மக்கள் பல சிரமங்களுக்கு உள்ளாயிருக்காங்க. ஆர்பிஐ இந்த ரூல்ஸை திரும்ப பெறணும் அப்படிங்கிறதும் அவங்களோட கோரிக்கையாக இருக்குது.